பண்டிகையை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அடுத்த கிருஷ்ணன் கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் பெண் பக்தர்கள் கேரள பாரம்பரிய ஆடை அணிந்து அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். மேலும் அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கேரளாவின் பாரம்பரிய பண்டிகையில் மிகவும் முக்கியமானது ஓணம் பண்டிகையாகும். பாதாள உலகில் இருக்கும் கேரள மன்னன் மாபலி சக்கரவர்த்தி இந்நாளில்தான் பூமிக்கு தனது ராஜ மக்களை சந்திக்க வருவதாக ஐதீகம். அவரை வரவேற்பதற்காகவே விதவிதமான மலர்களால் அத்தப்பூ கோலமிட்டு 64 வகையாக ஓணம் சத்யா விருந்து படைத்து விளையாட்டு போட்டிகள் ஆட்டம் பாட்டத்துடன் இந்த ஓணம் நாள் கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் கேரளாவில் வயநாடு நிலச்சரிவினால் ஏராளமான உயிர்கள் பலியானது. இதற்காக அம்மாநில அரசு சார்பில் நடைபெறும் ஓணம் நிகழ்ச்சிகள் ரத்து செய்தது. இந்நிலையில் கேரளாவில் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை களை இழந்து காணப்படுவதாக தெரிகிறது. மேலும் அதனை ஒட்டிய மாவட்டமாக உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளா மக்கள் அதிகமானோர் வசிக்கிறார்கள். அவர்கள் இன்று அதிகாலையிலேயே தங்கள் வீட்டின் முன்பு அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதேபோன்று இன்று நாகர்கோவிலை அடுத்த கிருஷ்ணன் கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்த சக்தி பீடத்தில் ஓணம் பண்டிகை விழா மற்றும் 41வது ஆண்டு துவக்க விழாவும் நடைபெற்றது. இதில் அப்பகுதி சுற்றுவட்டார பெண்கள் கேரள பாரம்பரிய ஆடை அணிந்து அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகை கொண்டாடினர். மேலும் ஒருவருக்கொருவர் ஓணம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.